வியூவர்ஸ் வெல்கம் டு த சேர்ஃபுல் பே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா ஃபோன்பே ஆப்பை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா புரியாது. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சிருப்போம், பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சிருப்போம். ஆனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஃபோன்பே மூலமாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஃபோன்பேயில் வந்து டேரெக்டாக இன்னொரு பர்சனுக்கு வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் வந்து ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். யாரோட அக்கௌண்ட்டுக்கு வேணாலும் வெறும் ஃபோன் நம்பர் மட்டும் வச்சு நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து பணம் வந்து போட முடியும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு, அந்த ஸ்கேன் பண்ணி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கியூஆர் கோடு மூலமாக வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவதாக பார்த்தீங்கன்னா யூபிஐன்னு இருக்குது. யூபிஐ ஐடி மூலமாக வந்து நீங்கள் பணம் சென்ட் பண்ணலாம், பணம் ரிசீவ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து யூபிஐயில் வந்து பண்ண முடியும். அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ப்ளே ஸ்டோரில் ஃபோன்பே டைப் பண்ணியிருக்கேன். ஃபோன்பே ஆப் வந்து வந்துருச்சு. இப்போ நான் ஆல்ரெடி என்னோட மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி என்னோட பேங்க்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் இப்போ தான் புதுசாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ண உடனே ஓப்பன் கொடுத்த உடனே உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். பேங்க்கில் கொடுத்த மொபைல் நம்பர் தான் போடணும். நீங்கள் வேறு ஏதாவது மொபைல் நம்பர் போட்டிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகாது. ஸோ அதனால் பேங்க்கில் கொடுத்த மொபைல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. போட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோடனே நான் இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் வரும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஆல் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, இதுதான் உங்களோட ப்ரொஃபைலு. கீழே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் மணின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் தான் போய்ட்டு நீங்கள் ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். தேர்ட் பர்சனுக்கு யாருக்காக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாருக்கு வேணாலும் நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் மணியில் தான் போய்ட்டு நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஃபஸ்ட்டில் பாருங்கள் 2 மொபைல் நம்பர்னு இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா மொபைல் நம்பர் நீங்கள் வந்து ஃபோன்பே மூலமாக யாருக்காவது பணம் போட போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபோன்பே ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை ஃபோன்பேயில் போய்ட்டு லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா மட்டும் அவங்களோட கான்டாக்ட்ஸ் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக சென்ட் பண்ண முடியும். அவங்க ஃபோன்பே ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அவங்களும் வந்து ஃபோன்பே வச்சுருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பேங்க்னு இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா டேரெக்டாக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் மட்டும் இருந்தால் போதும். அக்கௌண்ட் நம்பர், அவங்களோட நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடை வச்சு போடுறதுக்காக தான் இந்த 2 அக்கௌண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 செல்ஃப் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்தே நீங்களே வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு வந்து 4 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஐசிஐசிஐ ஆக்சிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஐசிஐசி டு ஆக்சிஸ்க்கு தள்ள முடியும், ஆக்சிஸ்லேருந்து ஐசிஐசிக்கு தள்ள முடியும். சொல்லி செல்ஃபாக வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா செக் பேலன்ஸு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, பேலன்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக இந்த செக் பேலன்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த 4 ஆப்ஷனும் வந்து இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து சொல்ல போகிறேன். இப்போ நான் வந்து மொபைல் நம்பர்ன்ற வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் வந்து யாருக்கு பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி மொபைல் நம்பர் கேட்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட மொபைல் நம்பரே வந்து போடுறேன். ஓகேங்களா, இதில் வந்து பேர் காமிக்கும். ஓகேங்களா, பாருங்கள் திருன்னு காமிச்சிச்சு, இதுதான் என்னோடய நேமு. அந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் காமிக்கும். அவங்களோட நேம் வந்து கரெக்டாக இருக்குது, பேங்க்கில் கொடுத்த நேம் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ வந்து ராஜேஷ் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நம்பர் டைப் பண்ணோடனே ராஜேஷ்னு பேங்கிங் நேம் வந்து காமிக்குதா பார்த்துக்கோங்க. ராஜேஷ்னு காமிச்சதுன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதனால் வந்து நீங்கள் யாருக்காவது போட்டுருவீங்க, இல்லை தெரியாமல் யாருக்காவது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அவங்க மொபைல் நம்பர், அவங்க ஃபோன்பே ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து அவங்களோட அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது அவங்க நேம் மட்டும் காமிச்சிது அப்படின்னா ஓகே தான், நீங்கள் டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேங்க்னு இருக்குது. இது வந்து எதுக்காகனா அவங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா, நீங்கள் கிளிக் பண்ணோடனே இங்கே பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, யூபிஐ ஐடி இருக்குது, யூபிஐ நம்பர் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட் நான் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிடுறேன். பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் வச்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு பணம் போட முடியும். அதுக்காக தான் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே கீழே பாருங்கள் ப்ளஸ் இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ண உடனே இந்த ப்ளஸ் சிம்பிள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன பேங்க்குக்கு நீங்கள் பணம் போட போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரு 9 பேங்க் காமிச்சிருக்கு. ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ், கனரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி, கரூர் வைஸ்யா, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், சிட்டி யூனியன், இந்த 9 பேங்க் வந்து காமிக்குது. இப்போ நீங்கள் கீழே தள்ளினீங்க அப்படின்னா இதில் எல்லா பேங்க்குமே வரும். ஓகேங்களா, நீங்கள் அதனால் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்குக்குமே, ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா பேங்க்குக்குமே வந்து நீங்கள் வந்து ஃபண்டு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ இந்த 9 பேங்க்கில் நீங்கள் வந்து பணம் போட போகிற நபரோட பேங்க் வந்து இருக்கா பார்த்துக்கோங்க. இதில் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே போய்ட்டு சர்ச்சில் போய் தேடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே சர்ச் இருக்குல்ல, இதில் போய் டைப் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் வந்து கரூர் வைஸ்யா பேங்க்குக்கு பணம் போட போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு KAROன்னு தான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ கரூர் வைஸ்யா பேங்க்னு வந்துச்சு. இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு கரூர் வைஸ்யா பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் மட்டும் நான் கொடுத்தா போதும். இங்கே பாருங்கள், சில பேங்க் வந்து IFSC கோடு வந்து கேட்பாங்க, சில பேங்க் வந்து நாட் ரெக்யூர்டுன்னு வெறும் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும். சில பேங்க்கில் IFSC கோடு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேங்க்குக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உள்ளே போகும்போது IFSC கோடு கேட்டுச்சுன்னா IFSC கோடு போட்டுக்கோங்க. IFSC கோட் நாட் ரெக்யூர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி IFSC கோட் நாட் ரெக்யூர்டுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் வச்சு ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இதில் போயிட்டு நான் இப்போ என்னோட அக்கௌண்ட் நம்பரே வந்து ஒன்று போடுறேன். நான் மறுபடியும் வந்து அகைன் வந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்குது, நான் மறுபடியும் டைப் பண்ணுறேன். இப்போ அக்கௌண்ட் நம்பர் போட்டிருக்கேன். அக்கௌண்ட் நம்பர் போட்டவொடனே கீழே பாருங்கள் நேம் கேட்குது. IFSC கோட் போடல, ஜஸ்ட்டு நான் கரூர் வைஸ்யா பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பரும் அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் மட்டும் டைப் பண்ண சொல்லுது. நான் அக்கௌண்ட் நம்பர் போட்டுட்டு என்னோட அக்கௌண்ட் தான் நான் வந்து பணம் வந்து போட போகிறேன். ஸோ அதனால் என்னோட நேம் வந்து டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ப்ரொசீட் கொடுத்தோடனே அடுத்த ஸ்டெப் எங்கே போகணும்னா அமௌண்ட் கேட்கும். இப்போ நான் ஒரு ₹1 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் ₹1 டைப் பண்ணிவிட்டேன். எந்த பேங்க்கில் வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குது. நான் வந்து நிறைய பேங்க் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏதோ ஒரு பேங்க் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பஞ்சாப் நேஷனல் பேங்க் சூஸ் பண்ணி ஜஸ்ட் நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்துட்டு பேன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு பஞ்சாப் நேஷனலோட பின் நம்பர் மட்டும் நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. ஸோ ₹1 வந்து இப்போ டேரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து ₹100, ₹50, ₹1000 எவ்வளோனாலும் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 1 lakh முடியும். நீங்கள் பெர் டேவுக்கு ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு வந்து UPI மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், ஃபோன்பே ஆப் மூலமாக. இப்போ நான் வந்து பேக் வந்துட்டேன். இப்போ வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்படி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்தது UPI ID. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா UPI ID இருக்குது, அதில் வந்து தரேன், நீங்கள் அதில் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட UPI ID வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெசேஜில் வாங்கிட்டு ஜஸ்ட் அந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குல்ல UPI ID, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அதே போல் இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. UPI ID சூஸ் பண்ணோடனே ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பெனிஃபிஷரி UPI IDன்னு கேட்குது. நீங்கள் யாருக்கு வந்து பணம் போட போகிறீங்களோ அவங்களோட UPI ID வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் எதுலையோ வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு UPI ID வந்து நான் உங்களுக்காக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு UPI ID இங்கே போட்டுட்டு ஜஸ்ட் நாங்கள் வெரிஃபைன்றதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அவங்களோட பேங்கிங் நேம் வந்து காமிக்கும். இப்போ பாருங்கள் நீதி தேவின்னு காமிக்குது. ஓகேங்களா, என்னோடய ஒய்ஃப் அக்கௌண்ட்டே வந்து காமிக்குது. ஸோ அதனால் பேர் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். இப்போ நான் வந்து சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் சேவ் கொடுத்தோடனே சேவ் ஆகிடுச்சு. இதில் போய்ட்டு நான் இப்போ ஒரு ₹1 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ₹1 போட்டு எந்த பேங்க்லேருந்து பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். நான் இப்போ தமிழ்நாடு மெர்கண்டைல் கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ₹1க்கு பின் நம்பர் போடுறேன். போட்டோடனே பார்த்தீங்கன்னா ₹1 வந்து அந்த UPI IDக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. ஓகேங்களா, இது வந்து UPI IDக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா UPI நம்பர், அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து UPIயில் லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஆட் UPI நம்பர்னு கொடுத்து 8 to 9 UPI நம்பர் வந்து கொடுக்கணும். சரிங்களா, இது UPI நம்பர் வந்து யாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. 2 தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று பேங்க் அக்கௌண்ட், அடுத்தது UPI ID. இது 2 தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று ஃபோன் நம்பர். நம்ம ஃபோன் நம்பர் வந்து ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா செல்ஃப் அக்கௌண்ட்டு. இப்போ வந்து நான் செல்ஃப் அக்கௌண்ட்டுன்றதை சூஸ் பண்ணிவிட்டு எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்து பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. இப்போ நான் வந்து 6 அக்கௌண்ட் வந்து என்னோடய ஃபோன்பேயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இதில் நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து காமிக்குது. இதில் வந்து இப்போ நான் எந்த பேங்க்குக்கு ஃபண்ட் வந்து போட போகிறேன்னா அந்த பேங்க்கை தான் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டெபிட் பண்ணுறது எந்த பேங்க்குன்றது அதுக்கப்புறம் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து என்னோடய ஃபெடரல் பேங்க்குக்கு வந்து பணம் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து இந்த ஃபெடரல் பேங்க் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு கேட்குது ஜஸ்ட் நான் ₹1 போடுறேன் வீடியோக்காக. கொடுத்துட்டு இங்கே ப்ரொசீட் டு பேன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எந்த பேங்க்லேருந்து ஃபெடரல் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. ஃபஸ்ட்டு வந்து 6 அக்கௌண்ட்டு காமிச்சிது, இப்போ வந்து 5 அக்கௌண்ட்டு தான் காமிக்குது. என்ன ரீசன்? ஸோ ஃபெடரல் பேங்க் வந்து வெளியில் வந்துடுச்சு. ஓகேங்களா, நம்ம ஃபெடரல் பேங்க்கு தான் இப்போ பணம் போட போகிறோம். ஸோ அதனால் ஃபெடரல் பேங்க்கே வந்து நம்ம டெபிட் பண்ண முடியாது. அதனால் அந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணோடனே அந்த அக்கௌண்ட் வந்து கீழே போயிடுச்சு. இப்போ எந்த பேங்க்லேருந்து டெபிட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குது. எந்த பேங்க்கில் எனக்கு பணம் இருக்குதோ அந்த பேங்க் வந்து நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் வந்து பஞ்சாப் நேஷனல் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பே ₹1 சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய பின் நம்பர் வந்து போடுறேன். ஓகேங்களா, இப்போ என்னோடய செல்ஃப் அக்கௌண்ட்டு என்னோடய பஞ்சாப் நேஷனல்லேருந்து என்னோடய ஃபெடரல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ₹1 வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட்டுக்குனாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் அகைன் செல்ஃப் ட்ரான்சாக்ஷன் கொடுத்துட்டேன். செல்ஃப்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ நான் சவுத் இந்தியன் பேங்க்குக்கு வந்து ₹1 போட போகிறேன் அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ₹1 கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேன் கொடுக்குறேன். எந்த பேங்க்லேருந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குது. நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு பேன் கொடுத்துட்டு என்னோடய பின் நம்பர் வந்து போட்டுடுறேன். இப்போ பாருங்கள் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து செல்ஃபாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்களே வந்து ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா,
இப்போ இது முடியும் பார்த்தது நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மணி வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, முதல்ல மொபைல் நம்பர், அதுக்கடுத்தது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி போடணும், அதுக்கப்புறம் செல்ஃபாக நம்ம அக்கௌண்ட்லேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் செக் பேலன்ஸ் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ செக் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி வச்சுக்கிற எல்லா பேங்க் வந்து காமிக்குது. எல்லா பேங்க்குமே வந்து நான் பார்த்துக்க முடியும். இப்போ நான் ஃபெடரல் பேங்க்ன்றதை கிளிக் பண்ணேன்னா பின் நம்பர் கேட்கும். ஜஸ்ட் நான் அந்த பின் நம்பர் மட்டும் போட்டேன் அப்படின்னா என்னோடய ஃபெடரல் பேங்க்கில் எவ்வளோ ஃபண்ட் இருக்குன்னு சொல்லி காமிக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் திரும்ப செக் பேலன்ஸ் கொடுக்குறேன். இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போட்டுட்டு திரும்ப பின் நம்பர் போட்டேன் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் எவ்வளோ ஃபண்ட் இருக்குன்னு சொல்லி காமிக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸில் உள்ள மொத்த பேமெண்ட்டையும் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு யூபிஐ ஐடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து யாராவது உங்களுக்கு பேமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்கிட்ட வந்து இந்த ஃபோன்பே நம்பர் இருக்குது, ஃபோன்பேயில் போடு, கூகுள் பே நம்பர் இருக்குது, கூகுள் பேயில் போடுன்னு சொல்லி உங்கள் ஃபோன் நம்பர் தான் கொடுப்பீங்க. உங்கள் ஃபோன் நம்பர் அதனால் அவங்கக்கிட்ட போயிடும். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃபோன் நம்பர் அவங்கக்கிட்ட போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் உங்களோட யூபிஐ ஐடி கொடுக்கலாம். இந்த மாதிரி இதில் போய்ட்டு யூபிஐ ஐடியில் இப்போ நம்ம வந்து பேமெண்ட் பண்ணோம்ல, அது மாதிரி வந்து உங்களுக்கு யூபிஐ ஐடி இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், மேலே இந்த இதுதான் வந்து ப்ரொஃபைலு. இந்த ப்ரொஃபைல் மேலே தான் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் இது மாதிரி வச்சு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கும். இதுக்குள்ளார உங்களுக்கு எந்த பேங்க்கோட யூபிஐ ஐடி வந்து வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேங்க்கோட யூபிஐ ஐடியை வந்து நீங்கள் செப்பரேட்டாக கொடுத்துக்க முடியும். நீங்கள் 10 நான் வந்து 6 பேங்க் வந்து என்னோடய ஃபோன்பேயில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி 2 பேங்க் 3 பேங்க் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, இப்போ இந்தியன் பேங்க் இருக்குது, உங்களுக்கு எந்த பேங்க்கில் வந்து பணம் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பேங்க்கோட யூபிஐ ஐடியை போய் டேரெக்டாக காப்பி பண்ணி தேர்ட் பர்சன் இன்னொருத்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ் யாருக்கு வேணாலும் கொடுத்துக்க முடியும். அதை எப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ எந்த பேங்க்கோட யூபிஐ ஐடியை போயிட்டு நான் கொடுக்க போகிறேனோ அந்த பேங்க்கை வந்து நான் டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ நான் பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நான் பஞ்சாப் நேஷனல் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் செட் ப்ரைமரின்னு இருக்குது, இதில் வந்து டிக் இல்லாமல் இருக்குது. இதை வந்து நான் டிக்கு போட்டுக்க போகிறேன். ஓகேங்களா, இதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆர் யூ ஷூர் வாண்ட் டு சேஞ்ச் யுவர் டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட் சொல்லி கேட்குது. ஸோ அதனால் நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல டிக் வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து பேக் போயிடுறேன். அகைன் நான் மறுபடியும் பேக் போயிடுறேன். இப்போ இங்கே பாருங்கள் ரிசீவ் மணின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் பாருங்கள் சின்னதாக யூபிஐ ஐடின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட யூபிஐ ஐடி. ஏன்னா நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்க் போயிட்டு டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட்டாக போய் செட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எந்த பேங்க் அக்கௌண்ட் வேணாலும் நீங்கள் டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட்டாக சூஸ் பண்ணிவிட்டு அந்த யூபிஐ ஐடி காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்க்கோ யாருக்கு வேணாலும் கொடுத்து நீங்கள் வந்து ஃபண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். இது எதுக்காக அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து அழகாக வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்துடுச்சு, ஸ்கேன் கோடுமே வந்துடுச்சு. கீழே பாருங்கள் யூபிஐ ஐடிஸ்னு இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட யூபிஐ ஐடி. நிறையா யூபிஐ ஐடி வந்து நம்ம ஒரு சிங்கிள் பேங்க்கு வந்து வச்சுக்க முடியும். ஓகேங்களா, இதில் பாருங்கள் இப்போ 2 யூபிஐ ஐடி வந்துருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எதுவுமே யூஸ் இது ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இந்த யூபிஐ ஐடி யாருக்கு வேணாலும் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் வந்து ஃபண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். இந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஷேர் கியூஆர் கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஷேர்ன்றதை சூஸ் பண்ணிங்கன்னா எதில் போய்ட்டு ஷேர் பண்ண போகிறீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து நீங்கள் டேரெக்டாக இந்த கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி அவங்கள பேமெண்ட் பண்ண சொல்லி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும். இது வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது பேங்க்குக்கு நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சேம் அதே தான், பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பஞ்சாப் நேஷனல் வந்து ஆல்ரெடி கிளிக் பண்ணி பார்த்தோம். இதுக்கப்புறம் நான் இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து அதே மாதிரியே செட் ப்ரைமரின்னு இருக்குது. இப்போ இது மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிக்க போகிறேன். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா ஆர் யூ ஷோர்னு அகைன் திரும்பவும் கேட்குது. ஜஸ்ட் நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். இப்போ வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து மேலே போயிடுச்சு, பஞ்சாப் நேஷனல் வந்து கீழே வந்துச்சு. ஓகேங்களா, இப்போ ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட் ப்ரைமரி அக்கௌண்ட் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் நம்ம வந்து இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் நான் பேக் போயிடுறேன். இப்போ பாருங்கள் ரிசீவ் யூபிஐ ஐடியில் போய்ட்டு வேறு யூபிஐ ஐடி வந்து வந்துச்சு. இப்போ நான் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு இருக்குது. கியூஆர் கோடு வேறு கியூஆர் கோடு வந்துச்சு, யூபிஐ ஐடியும் வேறு யூபிஐ ஐடி வந்துச்சு. இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பணம் போட போகிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த கியூஆர் கோடு இந்த யூபிஐ ஐடியை வச்சு கொடுத்து இந்த கியூஆர் கோடை இங்கே ஷேர் கொடுத்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்களோட மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்களே போய் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே போல் நீங்கள் போயிட்டு இங்கே ஒரு வாட்டியும் பேங்க் அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட் மாற்றும் போது உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் எந்த பேங்க்கு டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட்டாக சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் உங்கள் மொபைல் நம்பர் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் பஞ்சாப் நேஷனல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரில் யார் வந்து பேமெண்ட் பண்ணாலும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அக்கௌண்ட்டு தான் வந்து ரிசீவ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரில் ஃபோன்பேயில் யாராவது மொபைல் நம்பர் வச்சு வெறும் ஃபோன் நம்பர் வச்சு பணம் போடுறாங்க அப்படின்னா உங்களோட இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் தான் வரும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட் என்ன வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் உங்களோட மொபைல் நம்பரை போட்டு யாராவது பணம் போடுறாங்க அப்படின்னா அந்த பேங்க்கில் வந்து ரிசீவ் ஆகும்.
ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீஸான அக்கௌண்ட்டு இல்லை மைனஸில் போன அக்கௌண்ட்லாம் வந்து டிஃபால்ட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா யாராவது தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுட்டாலுமே அந்த மைனஸில் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு பேமெண்ட் போயிடும். சரிங்களா? அதனால் டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து எந்த அக்கௌண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களோட மொபைல் நம்பரோ இல்லை கியூஆர் கோடோ யூபிஐ ஐடியோ இல்லை வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஷேர் பண்ணி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களோட மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் போய்ட்டு எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றதும் இங்கே தான் நீங்கள் பண்ணணும். இப்போ நான் பேக் வந்துடுறேன். நான் மறுபடியும் அகைன் இந்த ப்ரொஃபைல்குள்ளே போகிறேன். இங்கே பேங்க் அக்கௌண்ட்ஸ்னு இருக்குல்ல, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லாம் இங்கே தான் போய்ட்டு ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து 6 அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த 6 அக்கௌண்ட் வந்து இருக்குது. இப்போ நான் 7வது ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா 7வது ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு பேங்க் தான் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஆட் பேங்க் அக்கௌண்ட்னு ஒரே ஒரு வாட்டி மட்டும் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் அது மூலமாக போய்ட்டு பண்ணிக்க முடியும். இப்போ நான் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டை வீடியோக்காக நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். என்னோட ஐசிஐசிஐ அக்கௌண்ட் வந்து நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஆட் பேங்க் அக்கௌண்ட்டுன்றதை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணோன்னு நீங்கள் கீழே பாருங்கள் ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்த 9 அக்கௌண்ட்லேருந்து காமிச்சிச்சு. காமிக்கல அப்படின்னா நீங்கள் போய்ட்டு இங்கே சர்ச் பேங்க் நேம்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து அதுவாக சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அந்த பேங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். ஐசிஐசிஐ பேங்க் வந்து இங்கேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே ஃபைண்டிங் பேங்க் அக்கௌண்ட் லிங்க்டு மொபைல் நம்பர்னு வருது. என்னோடய மொபைல் நம்பர் அந்த பேங்க்கில் இருக்குது. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் வந்து இப்போ டெடெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து நீங்கள் பின்னை வந்து செட் பண்ணணும். ரீசெட் பின்னு இருக்குது. புதுசாக நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணாலுமே உங்கள்கிட்ட வந்து மஸ்ட்டு ஏடிஎம் கார்டு இருந்தால் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட் வந்து ஃபோன்பேயில் ஆக்டிவேட் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் மொபைல் நம்பர் மட்டும் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ண முடியல, அக்கௌண்ட்டில் ஃபண்டாக இருக்கும் போட முடியல அப்படின்னா போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ரீசன்னா உங்களோட டெபிட் கார்டை வச்சு நீங்கள் யூபிஐ பின் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். அது நான் எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ரீசெட் பின்னு இருக்குது. இது மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பரும் நீங்கள் பேங்க்கில் கொடுத்த மொபைல் நம்பரும் ஒன்றா இருந்துச்சுன்னா உங்களோட ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் வந்து யூபிஐ பின் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபண்டும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து யாருக்கு ஒன்றாலும் டெபிட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்த மொபைல் நம்பரும் ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பரும் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். இப்போ நான் வந்து டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். கொடுத்தோடனே பாருங்கள் கார்டோட லாஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் வந்து கேட்குது, மந்த்து கேட்குது, இயர் கேட்குது. வேலிட் அப் டூன்னு இருக்கும். உங்களோட ஏடிஎம் கார்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மந்த் இருக்கும், இயர் இருக்கும், எக்ஸ்பைரி ஆகிற வருஷம், எந்த வருஷத்தில் உங்கள் கார்டு வந்து முடியுது, எக்ஸ்பைரி ஆகுது, எந்த மாதம், லாஸ்ட்டு மாதம் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கேட்கும். இதை வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் பேங்க்லேருந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்தோடனே அதுவாக வந்து ஓடிபி டிடெக்டாக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பின் நம்பர் வந்து 6 டிஜிட்டில் வந்து செட் பண்ண சொல்லும், இல்லைனா 4 டிஜிட்டில் வந்து செட் பண்ண சொல்லும். உங்களுக்கு ஏடிஎம் கார்டுக்கு எப்படி பின் நம்பர் போடுறீங்களோ அது மாதிரி இதில் வேறு பின் நம்பர் போட்டுக்கணும். ஏடிஎம் கார்டில் கொடுத்தா அதே சேம் பின் நம்பரை இங்கே போடக்கூடாது. ஓகேங்களா? கொடுத்துட்டு அந்த நம்பர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நம்பர் எதுக்காகனா நீங்கள் யாருக்கு பணம் போட்டாலும் அந்த பின் நம்பரை போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பணம் போகும். பின் நம்பர் நீங்கள் மறந்துட்டீங்க இல்லை தப்பாக போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஐ பின் வந்து லாக் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் ஏடிஎம் கார்டை வச்சு இந்த மாதிரி மறுபடியும் ரீசெட் பண்ணி தான் நீங்கள் போய்ட்டு பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் அகைன் ரீசெட் பின் அப்படின்றத வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ ஆதார் கார்டில் கொடுத்த மொபைல் நம்பரும் என்னோடய பேங்க்கில் கொடுத்த மொபைல் நம்பரும் ஒன்றா இருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த ஆப்ஷனை வச்சு ஜஸ்ட் நான் ப்ரொசீட் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ ஃபோன்பேவும் ஆதார் கார்டோட வெப்சைட்டும் போய்ட்டு லிங்க் ஆகும். உங்களோட ஆதாரில் கொடுத்தா ஃபஸ்ட்டு 6 நம்பர் வந்து டைப் பண்ண சொல்லுது. அந்த ஃபஸ்ட்டு 6 நம்பர் உங்களோட ஆதார் கார்டை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிடும். ப்ரொசீட்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ப்ரொசீட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டு வெப்சைட்லேருந்து வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு நீங்கள் பின் நம்பர் செட் பண்ணிக்க முடியும். எல்லாத்தையும் வந்துட்டு நான் பேக் வந்துடுறேன். ஓகேங்களா? பேக் வந்துட்டு இப்போ பாருங்கள் ஐசிஐசிஐ அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ இந்த ஐசிஐசிஐ அக்கௌண்ட் வந்து வேணாம், என்னோட இந்த ஐசிஐசிஐ அக்கௌண்ட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, ஃப்ரீஸில் இருக்குது, இல்லை ஐசிஐசிஐ அக்கௌண்ட்டில் வந்து எனக்கு 20,000 ரூபாய் மைனஸில் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட் வந்து ஈஸியாக டெலிட் பண்ண முடியும். அதுவும் வந்து நான் எப்படி சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஐசிஐசிஐ அக்கௌண்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணியிருக்கேன். அப்படி கீழே பாருங்கள், கீழே லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இங்கே பாருங்கள் அன்லிங்க் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. இது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அன்லிங்க் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அன்லிங்க் கொடுத்தோடனே பாருங்கள் இப்போ ஐசிஐசிஐ பேங்க் வந்து இதுலேருந்து எரேஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் எரேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்தியன் பேங்க் வேண்டாம் அப்படின்னா நான் இந்தியன் பேங்க் மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். இங்கே கீழே பாருங்கள் அதே மாதிரி அன்லிங்க் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஜஸ்ட் நான் அன்லிங்க் கொடுத்துட்டு அன்லிங்க் கொடுத்துட்றேன். இப்போ இந்தியன் பேங்க்கும் போயிடுச்சு. இப்போ உங்களோட ஃபோன்பேயில் ஃபோன் நம்பரை வச்சு யாராவது பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட இந்தியன் பேங்க்குக்கும் ஐசிஐசிஐ பேங்க்குக்கும் வந்து பணம் வந்து போகாது. ஏன்னா அந்த பேங்க்கில் நம்ம அன்லிங்க் பண்ணிட்டோம். இப்போ அந்த பேங்க்லாம் கொண்டு போய் நம்ம கூகுள் பேயில் வச்சிட்டோம் அப்படின்னா கூகுள் பேயில் இதே சேம் நம்பர் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே வந்து அந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ வந்து நிறுத்தி பாருங்கள்.
ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்க தான் இதில் புரியும். இதில் ஒரு கஷ்டமே எதுவுமே கிடையாது. சரிங்களா, நான் இப்போ பேக் வந்துட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரெல்லாம் இப்போ ரீசெண்டாக பேமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கு நீங்கள் எங்கே போகணுன்னா இந்த ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஜ் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி 6 பேங்க் 10 பேங்க் எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணாலும் இந்த ஹிஸ்ட்ரியில் தான் வந்து உங்களோட லேட்டஸ்ட் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்து காமிக்கும். அவங்க போட்ட பணம் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சா, கிரெடிட் ஆகிடுச்சான்றதை வந்து நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியில் தான் செக் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது பேமெண்ட் பண்ணுறீங்க, அந்த பேமெண்ட் வந்து போயிடுச்சா இல்லையான்னு சொல்லி இந்த ஹிஸ்ட்ரியில் தான் போய் செக் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஹிஸ்ட்ரின்றதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள், இப்போ நம்ம வந்து ₹1 வந்து டெபிட் பண்ணிருக்கோம். என்ன பேங்க்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு. அகைன் ₹1 டெபிட் பண்ணிருக்கோம். என்ன பேங்க்னா பஞ்சாப் நேஷனல். திரும்ப வந்து இன்னொரு ₹1 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். அது என்ன பேங்க்னா டிஎம்பி. ஓகேங்களா, அந்த பேங்க்கோட நேம் அந்த லோகோலாம் இங்கே காமிக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இந்த மாதிரி போய்ட்டு உங்களோட லேட்டஸ்ட் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். இது எல்லாமே டெபிட்டட்னு இருக்குது. இது மேலே வச்சு நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா யாருக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கோம், எங்கே போயிருக்குன்னு சொல்லி காமிக்கும், டைம் காமிக்கும், ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல், எந்த டேட்டில் பண்ணோன்றதை. இதுதான் வந்து ரிசிப்ட்டு. நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ரிசிப்ட் இது தான். இதை வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்க முடியும். பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் இந்த ரிசிப்ட்டை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தா போதும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கிரெடிட் ஆகிறதும் இங்கே தான் வந்து காமிக்கும். இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு ₹1766 கிரெடிட் ஆகிருக்கு. ஃபெடரல் பேங்க் வந்திருக்கு. ஸோ இது மேலே வச்சு நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா யார் பண்ணியிருக்கா, எந்த டேட்டில் பண்ணியிருக்காங்க, ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயில்டா, எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாமே இங்கே வந்து பார்த்துக்க முடியும். இது வந்து ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி போய்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு உங்களோட பாஸ்புக்கில் என்ட்ரி போடுவீங்கல்ல, அது மாதிரி ஃபோன்பேயில் போய்ட்டு என்ட்ரி போட்டேன். இதுதான் உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களோட மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் பண்ண மொத்த ட்ரான்சாக்ஷனையும் இந்த ஃபோன்பேயில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, இதில் பாருங்கள், அப்படி கீழே வந்துங்க, இங்கே பாருங்கள் மொபைல் ரீசார்ஜ் இருக்குது. இதில் போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு நீங்களே ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே பல்பு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பல்ப் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இபி பில்லை வந்து நீங்களே கட்டிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே டிடிஹெச்னு இருக்குது. உங்களோட டிஷ்ஷு டிடிஹெச் இதுக்கெல்லாம் போய்ட்டு நீங்கள் இங்கே போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அந்த பல்ப் மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். இந்த பல்ப் மேலே வச்சு கிளிக் பண்ணோடனே எந்த ஸ்டேட்னு சொல்லி காமிக்கும். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஃபோன்பே இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட்டுக்காரனும் இதில் இருப்பான். ஸோ அதனால் நம்ம தமிழ்நாடை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள், தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. பில்லர் இன் தமிழ்நாடு, ஏன்னா ஃபஸ்ட்லேயே வந்துடும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ண பில் ஹிஸ்ட்ரி. ஸோ பில்லர் இன் தமிழ்நாடு, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஃபோன்பே வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவாக வந்து உங்களை அனலைஸ் பண்ணி தமிழ்நாடு ஃபஸ்ட்லேயே வந்து காமிக்கும். இப்போ நான் தமிழ்நாடு மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கன்சியூமர் நம்பர்னு இருக்குது. இதில் போய்ட்டு உங்களோட நம்பர் வந்து போட்டால் போதும். ஓகேங்களா, இதில் பாருங்கள், சென்னை நார்த்து, விழுப்புரம், கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், சென்னை சவுத்துன்னு இந்த மாதிரி மொத்த டிஸ்ட்ரிக்டும் வந்துருக்கு, எல்லாமே வந்து காமிக்கும். இதில் ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட கன்சியூமர் நம்பர், உங்களோட இபியோட நம்பர் மட்டும் போட்டால் போதும். உங்களுக்கு ஃபுல் நம்பர் தெரியல அப்படின்னா உங்களோட இபி ஆஃபீஸ் போய் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஃபுல் நம்பர் வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பழைய பில்லு கட்டிருப்பீங்கள்ல, அந்த பில்லை வந்து யாராவது ப்ரௌசிங் சென்டரோ இல்லை இபி ஆஃபீஸில் போய் கட்டுருக்கும் போது அந்த பழைய பில்லை போய் தேடி எடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நம்பர் இருக்கும். இப்போ லாஸ்ட்டு 3 நம்பர், லாஸ்ட்டு 4 நம்பர் மட்டும் சில பேர் மனப்பாடம் பண்ணி வச்சுப்பீங்க. உங்களோட இபி நம்பர் என்ன கேட்டால் 810, 510, 12, 30ன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி இதில் போட்டிங்கன்னா போகாது. சில கோட் நம்பர்லாம் இருக்குது. அந்த கோட் நம்பர் எல்லாத்தையுமே சேர்த்து போடணும். 02ன்னு ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து விழுப்புரத்து வந்து 02ன்னு ஆரம்பிக்கும். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, வேறு எங்கே இருக்கீங்கன்னா வேறு ஃபோன் நம்பர் வந்து காமிக்கும். ஸோ அந்த ஃபுல் நம்பரை போட்டால் மட்டும்தான் உங்களோட நேம் வந்து காமிக்கும். உங்களோட நேம் பார்த்துட்டு உங்களோட அமௌண்ட்டு காமிக்கும். அமௌண்ட்டு ஜஸ்ட் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு உங்களோட பேங்க்குக்கு போய்ட்டு நீங்கள் செட் பண்ண பின்னை வச்சு நீங்கள் போய் டெபிட் பண்ணி ஈஸியாக வந்து இபி பில் வந்து நீங்களே பே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன். முக்கியமானது எல்லாமே வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.